நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் கேப்டன்சி பொறுப்பிலிருந்து விலகி இருக்காரு. அதை தொடர்ந்து 2024-25க்கான கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணியிருக்காரு. நியூசிலாந்து டீமே மிக முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. பிரண்டன் மெக்கலம் மாதிரியான ஒரு கேப்டன் போனதுக்கு அப்புறம் இந்த டீமை யாரா லீட் பண்ண போறான்னு நினைக்கும் போது 2016ல இருந்து அற்புதமா லீட் பண்ணிட்டு இருந்தவர் கேன் வில்லியம்சன். அவரை பொறுத்த வரைக்கும் 2019 ஃபைனல் மறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு T20 டிராஃபிலையும் நம்ம பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் செமிஃபைனல், ஃபைனல் அந்த மாதிரி வரக்கூடிய டீம் தான் பெட்டரான டீமா மாத்தினாரு. மறக்கக்கூடாது, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியா மாதிரியான டீமுக்கு எதிராக வந்துட்டு அடிச்சாங்க. அவருடைய கேப்டன்சி பிரில்லியண்டா இருந்துச்சு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் கூட தோத்ததுக்கு அவர் தான் காரணம். கடைசி 2 ஓவர் ஏன் மிச்சலுக்கோ அது மட்டும் இல்லாம சாண்டனருக்கோ கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் தெரியலங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓவர் ரொட்டேட் பண்றதுக்கு ஆள் இல்லாம அவங்க 2 பேருக்கு கொடுக்க போய் ஓவர் ரன் போய் வெறும் 19 ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க நியூசிலாந்து. அதற்கு காரணம் இவர் தான்ங்கிற மாதிரி பட்டம் கட்ட ஆரம்பிச்சாங்க. எப்படி ஒரு தோனி ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் சீரிஸ் தோற்றதுக்கு அப்புறம் கேப்டன்சி வந்துட்டு கோலி கையில கொடுத்தாரு, கோலி எப்படி RCB கையில நம்மளுடைய ஃபேப் டு பிளஸி கொடுத்தாரோ அந்த மாதிரி சூப்பரான டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில வில்லியம்சன் இருக்காரு.